நான் அமைதியாக இருந்து அவங்க மட்டும் காவியாவை கூட்டு போயிட்டாங்கன்னா அவளோட வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆகி போயிடும். அதனால தான் நான் பணிஞ்சு பேச வேண்டியதாக போயிடுச்சு. உன்னை அடிச்சிட்டேன், வலிக்குதாடி அப்படின்னு கேட்காங்க. நீ அடித்தது கூட வலிக்கலக்கா, ஆனால் நீ யாரு, இந்த ஊருக்குள்ள உன்னை பற்றி எப்படியெல்லாம் பேசுவாங்க, எவ்வளோ பயப்படுவாங்க, ஆனால் நீ என்னக்கா இப்படி இவங்களுக்கு போய் அடிபணிஞ்சு போய்கிட்டு இருக்க, அதை நினைச்சாதான்க்கா ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விடுடி, நம்ம மேலே தப்பு வச்சுக்கிட்டு அவங்க மேலே கோவப்பட்டு என்ன ஆக போகுது, நம்ம மேலதான் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. என்னக்கா இப்படி சொல்ற? ஆமா, நம்ம மேலதான் தப்பு. முன்னாடி எல்லாம் எப்படி இருந்தக்கா நீ அப்படிங்கிற மாதிரி ராகினி சொல்றாங்க. ஆமா, என்ன பண்றது, என்னை சுத்தி நடக்கிற விஷயமே எனக்கு எதிராக இருக்கேன், அப்படிங்கும்போது நான் அடிப்படை தானே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னக்கா எதை பத்திக்கா பேசுற, கதிரை பத்தி பேசுறியா அப்படின்னு கேட்ட உடனேயும் கதிரை பத்தி பேசல, அது எப்படி காவியாவோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. யார் சொல்லியிருப்பா, காவியா தான் சொல்லியிருப்பா, இல்லைன்னா இந்திரா சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி ராகினி சொல்றாங்க. இல்லை, காவியா நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டா, இந்திராவும் நான் சொல்லலை, அவங்க ரெண்டு பேரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லத்த, அவங்க சொல்லிட்டு சொல்லலைன்னு பொய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹேமா சொல்றாங்க. ஹேமா, நீ வாயை மூடி, எங்க குடும்ப விஷயம் நான் பேசிக்கிறேன், நீ பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெயா சொல்லிடுறாங்க. உடனே ஆமாக்கா, ஒருவேளை அவங்க பொய் சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகினி சொல்றாங்க. இல்லை, நான் அவங்ககிட்ட இப்பதான் பேசிட்டு வரேன், அதுவும் அவங்ககிட்ட விசாரிச்சேன், அவங்க 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 என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சொல்லவே இல்லை, நான் சொன்னா எப்படி எங்க அப்பா வந்தப்ப நான் அவங்ககிட்ட தடுத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்றா. இந்திராவும் சொல்லலை, காவியாவும் சொல்லலை, வேற யாராவது தான் சொல்லியிருக்காங்க, அவங்க யாருன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டோன்னே உடனே இந்த பக்கம் ஹேமாவும் ராகினி திருன்னு முழிக்கிறாங்க. அது வேற யாருமே இருக்க முடியாது, ஆனா நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறால இப்படி செய்யறதா ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா கண்டுபிடிச்சோம்னா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன், கண்டுபிடிக்கிறேன், கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெயாமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதை கேட்டுட்டு இங்கிட்டு நம்ம ராகினியும் ஹேமாவும் ஷாக்காகி நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம இந்திரா கௌதமுக்கு கால் பண்றாங்க. விட்டுட்டு வந்துட்டோமே, மறந்துட்டோம் அப்படின்னு கால் பண்றாங்க. அதோட பாத்தீங்கன்னா நாளைக்கான எபிசோட் முடிச்சிடுறாங்க.